அஸ்ஸலாமு அலைக்கும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரோமித் ஹுசேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே நல்லா இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஈகை திருநாள் வாழ்த்துக்கள். இப்போ எங்கே ஹுசேன் போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது முதலாளி வீட்டுக்குள்ளேருந்து கேரேஜ்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் ஆடு வெட்ட போகிறாங்க. 2 ஆடு மொத்தம். எப்போயுமே தோட்டத்தில் கொடுத்துருவாங்க குர்பானி. இவர் முன்னாடி போகிறவர் யார் கேட்டிங்கன்னா, இவர் தான் மேடமோட டிரைவரு. சரி, அதை விட ஹுசேன் எங்கே ஆடுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள் 3 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடை கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. மொத்தம் 2 ஆடு தனித்தனியாக ஆடை வெட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஆடும் ஒரேடியாக ஈக்குவலாக வெட்டினாங்கன்னா அப்போது இன்னொரு ஆடு பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காரு முதலாளி. ஸோ லெஃப்ட்டில் இருக்கிறவர் தான் ராஃபி அண்ணா. அவர் 20 வருஷமாக இங்கே இருக்கார். அவர் தான் எல்லாருக்கும் ஹெட்டு. அவர் தான் இவங்க 2 பேரை கூப்பிட்டு வந்தாங்க ஆடு வெட்டுறதுக்கு மட்டும் வெளியேந்து. முதலாளி சொல்லிட்டாரு, அது ரத்தம் இல்லாமல் நல்லபடியாக க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே கொடுங்க. வேலைக்காரங்க அதை ஒரு நல்ல கவரில் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ராஃபியானும் அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டிரைவராக வந்துட்டால் இங்கே எல்லா வேலையுமே பண்ணுங்க. ஸோ இது தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவர் 20 வருஷமாக இருக்கார், நான் இங்கே 6 வருஷமாக இருக்கேன். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் இங்கே வாழ்க்கை. இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. அந்த கழிவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கவரில் போட்டு நாங்களும் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேமிலிக்கிட்ட போயிட்டு ரூமில் பேச முடியும். ஸோ இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. எல்லோரும் இப்படி தான் யோசிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வாங்க. அப்புறம் நாங்கள் இதெல்லாம் ஒரு கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க. நானும் பள்ளிவாசலில் போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டேன். ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஈகை திருநாள் வாழ்த்துக்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.